அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. துறவறையில் முதல் குறள். இது என்ன சொல்கிறாருன்னா, செல்வம் எல்லாட்டையும் தாண்டா இருக்குது. நல்லவன்ட்டையும் இருக்குது, கெட்டவன்ட்டையும் இருக்குது செல்வம். அதில் எது முக்கியம்? அருட்செல்வம் செல்வம் இல்லை, அருட்செல்வம் செல்வம். செல்வத்துள் செல்வம், எல்லா செல்வத்திலையும் சிறந்தது அருட்செல்வமா. பொருள் செல்வம் எல்லாட்டையும் இருக்குது, நல்லவன் கெட்டவன் அது பெருசு இல்லடாங்கிறாரு. ஏன் இதை சொல்கிறாரு? இப்போ சிவி சக்கரவர்த்தி ஒரு பறவை விழுந்தவனை தான் தொடையை வெட்டி கொடுத்தான். அவன் ஒரு மண்ணை ஏன் ஒரு 10 கிலோ சிக்கனை வாங்கி கொடுக்க கூடாதா? அவனுக்கு அறிவு இல்லையா? உடனே அதை செய்யணும்னு நினச்சான். முல்லைக்கு தேர்கொடுத்தான் பாரி. ஒரு அரசன் ஒரு முல்லை ஆடுதுன்னொடனே ஒரு 10 ஆளை விட்டு உடனே அதுக்கு ஒரு கம்பை கட்டி பந்தல் போட கொடுத்து தெரியாத அவனுக்கு. உடனே செய்யணும்னு நினச்சான், தேரையை நிப்பாட்டான். அதுதான் அருள் செல்வங்கிறது. பொருள் செல்வம் எல்லா நாளைகிட்டையும் தான் இருக்குது, அது முக்கியம் இல்லடா அப்படின்ட்டார்.